जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै ஸ்ரீகுரவே நமः. நம்ம இறைவனில் மூழ்கிய உள்ளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் குரூரம்மாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கடைசி பகுதி. போன வாரம் எப்படி ஒரு அழகிய பிராமண சிறுவனாக குருவாயூரப்பன் குரூரம்மாவுக்கு வந்து உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். மாயை காரணமாக அந்த சிறுவன் கிருஷ்ண பகவான் அப்படிங்கிறத குரூரம்மாவால் உணர முடியல. தினமும் காலையிலேயே அந்த சிறுவன் வந்து வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பான், விளையாடுவான், சில நேரங்களில் குறும்புகளும் செய்வான். குழந்தை இல்லாத குரூரம்மாவுக்கு சொந்த மகன் மாதிரியே ஆயிட்டான். அந்த காலத்தில் தான் குரூரம்மாவுக்கு மந்திர உபதேசம் செஞ்ச அதே யோகியோட சீடரான வில்வமங்கல சுவாமியாரும் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வீட்டில் வேலை பார்க்கும் சங்கரன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்தான். புகழ்பெற்ற மகானான வில்வமங்கல சுவாமியார் குருவாயூரப்பனோட மிகப்பெரிய பக்தர் பக்கத்தில் இருக்கிற மடத்தில் தங்கி இருக்கார் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குரூரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட பெரிய மகான் நம்ம வீட்டுக்கு பிக்ஷைக்கு அழைக்க முடியுமா அப்படின்னு யோசித்தாங்க. சங்கரன் மூலமாகவே சுவாமியாருக்கு ஒரு அழைப்பு அனுப்பினார். அந்த சுவாமியும் அந்த அழைப்பை ஏற்று ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவதாக கூறினார். குரூரம்மாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். வில்வமங்கல சுவாமியார் சாதாரண சுவாமியார் இல்லை, குருவாயூரப்பனுக்கு மிக பிரியமான பக்தர். அவர் பூஜை செய்யும்போது குருவாயூரப்பனே நேரில் வந்து அவரோட பூஜையை ஏற்றுக்குவார். உண்மையிலேயே எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு குரூரம்மா சொன்னாங்க. இதை கேட்ட உன்னி, அவர் எப்படி பெரிய மகானாக முடியும்? நீ நாராயணன் அப்படின்னு கூப்பிட்டாலோ நினைச்சாலோ உன்னை தேடி நாராயணன் ஓடி வராரே, உன்னை விட அந்த வில்வமங்கல சுவாமியார் எப்படி பெருசா முடியும் அப்படின்னு சொன்னான். உடனே குரூரம்மா ஓடி வந்து உன்னியோட வாயை மூடி, போதும் போதும் உன்னி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உலகமே போற்றும் வில்வமங்கல சுவாமியார் எங்க? அவருக்கு முன்னாடி அறிவில்லாத ஒரு ஏழை நம்பூதிரி விதவை நான் எங்க? இப்படி இரண்டு பேரையும் ஒரே மாதிரி வச்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வில்வமங்கல சுவாமியார் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி. அதனால் குரூரம்மா, சங்கரன், உன்னி 3 பேரும் உட்கார்ந்து சுவாமியாரை எப்படி வரவேற்க போகிறோம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சாங்க. உன்னி தன் கையாலேயே பூஜைக்கு வேண்டிய பூக்கள், பூஜை சாமான்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சான். அந்த பெரிய நாளும் வந்துச்சு. குரூரம்மா அதிகாலையிலேயே எழுந்து கோயில் குளத்தில் குளிக்க சென்றார். அங்கே வழக்கத்துக்கு மாறாக செம்மங்கட்டு மனையை சேர்ந்த பணக்கார அம்மா ஏற்கனவே குளிச்சுட்டு இருந்தாங்க. குரூரம்மா தூரமாக போய் குளித்தபோது தற்செயலாக தண்ணி அந்த அம்மா மேலே தெரிச்சிருச்சு. உடனே செம்மங்கட்டு அம்மா ரொம்ப கோவமா, நீ என்னை இப்படி அசுத்தப்படுத்திட்டியே, இப்போ நான் மறுபடியும் குளிக்கணும், இல்லைனா சுவாமியாருக்கு எப்படி சமைப்பேன் அப்படின்னு கத்தினாங்க. குரூரம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. எந்த சுவாமியார் அப்படின்னு கேட்டாங்க. வில்வமங்கல சுவாமியார் தான் இன்னைக்கு வீட்டில் பிக்ஷைக்கு வரார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதிலை கேட்ட குரூரம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. மனமுடைந்து கனத்த இதயத்தோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. குரூரம்மாவை பார்த்த உன்னி ஓடி வந்து, அம்மா ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிற? இன்னும் நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாவா அப்படின்னு கூப்பிட்டான். குரூரம்மா நடந்ததை உன்னிக்கிட்ட சொல்லி கதறி அழ ஆரம்பித்தாங்க. உன்னி குரூரம்மாவை அன்போடு அணைத்து, அம்மா அழாதே, சுவாமியார் நம்ம வீட்டுக்கு வர்றதா வாக்கு கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட பெரிய மகான் தன்னோட வார்த்தைகளை மீற மாட்டாங்க. வில்வமங்கல சுவாமியார் உண்மையிலேயே பெரிய மகானாக இருந்தால் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவார். இன்றைக்கி அவர் செம்மங்கட்டு வீட்டுக்கு போக மாட்டார், நம்ம வீட்டுக்கு தான் வருவார், இது நிச்சயம் அப்படின்னு உன்னி உறுதியோடு சொன்னான். அந்த சிறுவனோட வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கையும் அன்பும் குரூரம்மாவுக்கு ஒரு புது உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துச்சு. வில்வமங்கல சுவாமியார் சூரிய உதயத்துக்கு அப்புறம்
செம்மங்கட்டு இல்லத்துக்கு போக தயாராக இருந்தார். உண்மையிலேயே செம்மங்கட்டு இல்லத்திலேருந்து முந்தைய நாள் தான் அவருக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த இல்லத்து தலைவர் சுவாமியாரோட பால்ய நண்பர். தன் சிறுவயது நண்பனை பார்க்க நல்ல வாய்ப்பா நினைச்சு வில்வமங்கல சுவாமியார் அழைப்பை ஏற்றுக்கிட்டாரு. இந்த மகிழ்ச்சியில் குரூரம்மாவுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்க மறந்துட்டாரு. சுவாமி புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருந்துச்சு. குடை, கமண்டலம், விளக்குகள் எல்லாமே தயார். பல்லக்கும் தயாராக இருந்துச்சு. சுவாமியார் கிளம்புறதுக்கு முன்னாடி அறிகுறியாக சங்கு ஊதணும். பரமேஸ்வரன் சங்கு ஊது அப்படின்னு உள்ளேந்து கட்டளை வந்துச்சு. பரமேஸ்வரன் நல்லா மூச்சை இழுத்து பிடித்து முழு பலத்தோட சங்க ஊதினான். ஆனால் சத்தம் வரலை. மறுபடியும் முயற்சி செஞ்சான், சத்தம் வரல. 3வது முறையும் முழு சக்தியோட ஊதி பார்த்தான், சத்தம் வரல. இன்னும் சங்கு எடுத்துகிட்டு வந்து முயற்சி செஞ்சான். இன்னும் 2 பேரும் வந்து முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் சத்தம் வரலை. எல்லோரும் ரொம்ப குழம்பி போனாங்க. நல்ல நேரம் போயிடுமோன்னு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. ஆனால் எப்போ அந்த வில்வமங்கல சுவாமியாருக்கு இது தெரிய வந்துச்சோ, அவர் ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தாரு. தன் கண்களை மூடி வெளி உலகத்தை மறந்து தன் மனதுக்குள்ள ஆழமாக போனார். அப்போ ஒரு மென்மையான தெய்வீக குரல் கேட்டுச்சு. வில்வமங்கலா, செம்மங்கட்டு இல்லத்தில் உன் பால்ய நண்பன் சந்திக்கவும் அந்த இல்லத்தோட வளமும் செல்வமும் உன்னை குரூரம்மாவுக்கு கொடுத்த வாக்க மறக்க வச்சிடுச்சா என்ன? சத்தியம் என்னோட உண்மையான இயல்பு. என்னுடைய உண்மையான பக்தையான குரூரம்மாவை துக்கத்திலையும் வேதனையிலையும் தள்ளி விட்டுட்டு நீ செம்மங்கட்டுக்கு போகிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டோன்னே வில்வமங்கல சுவாமியார் தன்னோட தவறை உணர்ந்தார். கண்களில் கண்ணீரோட குருவாயூரப்பன் கிட்ட மன்னிப்பு வேண்டி பிரார்த்தனை செஞ்சார். திடீர்னு எழுந்து, இன்னைக்கு நம்ம பிக்ஷை குரூர் மனையில் தான், செம்மங்கட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 3 சங்குகளும் முழங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்தில் குரூர் மனை முன்னாடி பல்லக்கு வந்து சேர்ந்துச்சு. பல்லக்கிலேருந்து கீழே இறங்கின சுவாமியார் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார். உன்னி அழுகி போன மூங்கில் கம்புகளால் தாங்கப்பட்ட கொடியில் ஏறி பூக்களையும் காய்களையும் பறித்து கொண்டிருந்தான். வில்வமங்கல சுவாமியார் பயந்து, குழந்தை கீழே இறங்கு, அந்த கம்பு எப்போ வேணும்னாலும் உடைஞ்சிடும் அப்படின்னு கத்தினார். ஆனால் உன்னி, சத்தம் போடாதீங்க, இன்னைக்கு வில்வமங்கல சுவாமியார் குரூரம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வராது, அவருக்காக தான் காய்களையும் பூக்களும் பிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லி அவனோட வேலையை கவனமாக பார்த்துட்டு இருந்தான். அந்த சிறுவனோட இனிமையான குரலை கேட்ட சுவாமியார் அவனை உற்று நோக்கினார். குரூரம்மாவுக்கு சேவை செய்யும் சிறுவன் சாக்ஷாத் குருவாயூரப்பன் அப்படிங்கிறது புரிஞ்சுது. தன்னை செம்மங்கட்டுக்கு போகாமல் தடுத்து குரூரம்மா வீட்டுக்கு திருப்பியது இறைவனின் கருணை தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. சுவாமியார் மிகுந்த பக்தியோட குரூரம்மா வீட்டில் பிக்ஷை ஏற்றார். எல்லாம் மிகவும் சிறப்பாக நடந்துச்சு. சுவாமியார் புறப்பட தயாரானார். வாசலுக்கு பின்னால் நின்றுட்டிருந்த குரூரம்மாவை பார்த்து, அம்மா, நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே உங்களுக்கு சேவை செய்கிறாரு. என்னோட அறியாமையினால் உங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். சுவாமி, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? உங்களை போன்ற பெரிய மகான் என்கிட்ட இவ்வளவு அன்பையும் கருணையும் காட்டுவதற்கு எனக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை. இதெல்லாம் என் உண்மையால் தான் நடந்துச்சு அப்படின்னு குரூரம்மா சொன்னாங்க. சுவாமியார் ஆனந்த கண்ணீரோட விடை பெற்றார். நாட்கள் சென்றன. ஒரு நாள் குரூரம்மா பொறி தயாரித்து கொண்டிருந்தார். அப்போ குறும்புக்கார உண்ணி பொரியோட உமியை கலந்து விளையாடினான். உண்ணி, கிருஷ்ண பகவானுக்கு படைக்க வேண்டிய பொரியில் இப்படி உமியை கலக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நிறைய தடவை குரூரம்மா சொல்லி பார்த்தாங்க. ஆனால் உண்ணி கேட்கவே இல்லை. மறுபடியும் அதையே செஞ்சான். அதனால் கோவம் அடைந்த குரூரம்மா உண்ணியை ஒரு பெரிய பானையில் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பானையை வச்சு மூடினாங்க. உள்ளே இருந்த உண்ணி அம்மா அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த சத்தம் நின்றுடுச்சு. குரூரம்மாவுக்கு ரொம்ப கவலை. இப்போ அந்த பானையை
திறந்து பார்த்தப்ப உண்ணி சோர்வாக படுத்திருந்தான். அவனை வெளியில் எடுத்து கொஞ்ச ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கஞ்சி ஊட்ட ஆரம்பித்தாங்க. திடீர்னு குறும்புக்கார உண்ணி மறுபடியும் அரிசியும் உம்மியும் கலந்து வேகமாக ஓடிப்போனான். இதற்கிடையில் வில்வமங்கல சுவாமியார் தன்னோட வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு பகவானோட தரிசனத்துக்காக காத்துட்ருந்தார். ஆனால் அன்னைக்கு ஏனோ குருவாயூரப்பன் காட்சி தராமல் வர தாமதித்தார். சுவாமியார் மனம் உருகி வேண்ட ஆரம்பித்தார். அப்போ குருவாயூரப்பன் அவரை நோக்கி அவசரமாக ஓடி வரதை பார்த்தாரு. உடம்பெல்லாம் கரித்தூள் ஒட்டியிருந்துச்சு. குழப்பம் அடைந்த சுவாமியார்கிட்ட நடந்ததை சொன்னான் குருவாயூரப்பன். சுவாமியார் தனக்குள்ள நினைத்தார், மகா முனிவர்களே காண்பதற்கு அரிதான ஒன்றாக கருதும் இறைவனே ஒரு பெண்ணால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா குரூர் அம்மாவோட ஆன்மீக நிலை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும்னு உணர்ந்தார் சுவாமியார். ஒரு நாள் ஒரு பிராமணர் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டார். அவர் பல வகை மருந்துகள், ஜோதிடம், தாந்திரீக முறைகள், இப்படி பல வழிகளில் முயற்சி செஞ்சும் வயிறு வலி போகலை. அவர் கடைசியில் குருவாயூரப்பனோட தினமும் நேரில் தரிசனம் செய்கிற வில்வமங்கல சுவாமியார்கிட்ட சொன்னார். சுவாமியார் அந்த பிராமணரோட நோயை பற்றி குருவாயூரப்பன் கிட்ட கேட்டப்ப, முற்பிறவி பாவங்கள்னால இப்படி அவர் அவதிப்படுகிறார் அப்படின்னு இறைவன் பதில் கொடுத்தார். அதனால் அந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்றதே பொருள்னு சுவாமியார் நினச்சி பிராமணர்கிட்ட அப்படியே சொன்னார். தன்னோட அவலமான நிலையை நினச்சிட்டே அந்த பிராமணர் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப வழியில் குரூர் அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு. உள்ளே இருந்த குரூர் அம்மா வந்த பயணிக்கு பசியாக இருக்குமேன்னு உணவு கொடுத்தார். அந்த பயணி தனக்கு வயிறு வலி இருப்பதா சொல்லி என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னார். பிறகு வில்வமங்கல சுவாமியார் வீட்டில் நடந்ததையும் சொன்னார். குரூர் அம்மா உடனே தன்வந்தர மூர்த்தியான குருவாயூரப்பனை வழிபட்டுட்டு கோயில் குளத்தில் குளிச்சுட்டு தன் இடத்துக்கு உணவு உண்ண வருமாறு கூறினார். அவரும் அப்படியே செஞ்சார். குரூர் அம்மா அவரை ராமதாரகத்தையும் கிருஷ்ண மந்திரத்தையும் ஜபிக்குமாறு கூறினார். அவரோட வயிற்று வலி பூரணமாக குணமடைந்தது. இதை கேள்விப்பட்ட வில்வமங்கல சுவாமியார் குருவாயூரப்பன் கிட்ட இதை பற்றி கேட்டப்ப இறைவன் சொன்னார், நீ வயிற்று வலியோட காரணத்தை தானே கேட்ட, அதோட பரிகாரத்தை அறிய விரும்பலையே அப்படின்னு சொல்லி மறைந்தார். கிபி 1640ஆம் ஆண்டு குரூரம்மா இறைவன் கிட்ட தன்னை அழைத்து செல்லுமாறு வேண்டினார். பக்தவத்சலனான பகவான் அவரை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றார். குரூரம்மா தன்னோட பூத உடலையும் விட்டு செல்லாம இறைவனோட அப்படியே ஐக்கியமானார். அவரோட வீடு சிதைந்து போனது. பகவான் கிருஷ்ணரோட தெய்வீக பிரசன்னம் இருந்த இடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. ஏறத்தாழ 360 ஆண்டுகளாக தெய்வீக பாதுகாப்பில் இருந்த அந்த வீடு பிறகு குரூர் அம்மா ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு துளி உண்மையான பக்தி 1000 வெளிப்புற சடங்குகளை விட உயர்ந்தது. பக்தன் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்தால் இறைவன் அவனை நோக்கி 10 அடிகள் வருகிறார். குரூரம்மாவோட வாழ்க்கையில் பக்தி என்பது இறைவன் மீது அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து வாழ்வதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இறைவன் அப்படிப்பட்ட தூய பக்தியை நமக்கும் கொடுக்கட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.